ஏங்க இப்போ என்கிட்ட உனக்கு என்ன பிடிக்குமா எங்கள் அம்மையை பிடிக்குமான்னு கேளுங்களா? எதுக்குமா? ஏன் எதுக்குன்னு நான் பிறவு சொல்லிங்க. கேளுங்க, டக்குன்னு கேளுங்க. வழக்கம் போல என்னை பற்றி ஏதோ புறணி பேச உட்காந்துட்டான்னு நினைக்கேன். என்னதான் நம்ம மகன்கிட்ட மூட்டி விடுறோன்னு நம்மளும் கேட்போம். பெரிய பொண்ணு, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்பேன். உண்மையை மட்டும்தான் சொல்லணும், சரியா? உனக்கு என்ன பிடிக்குமா, எங்க அம்மையை பிடிக்குமா? சொல்லு. இதுக்கு எப்படி என்ன திட்ட தான் செய்வா. என்ன பிடிக்கும்னு தான் சொல்லுவா. அவளுக்கு எங்க என்ன பிடிக்கும்? எனக்கு அத்தையை தாங்க ரொம்ப பிடிக்கும். இல்லைங்க, அத்தை என்ன நிறைய தடவை ஏசிருக்காவ. இருந்தாலும் அவிய ஏசுறது எல்லாம் நம்ம நல்லதுக்காக தானே சொல்லுவாவ. அங்கே எங்கள் அம்மா இருக்காவ, இங்கே எனக்கு அத்தை தான் அம்மா மாதிரி இருக்காவ, தெரியுமா? ஒரு முறை கூட இந்த பிள்ளைய நம்ம பாராட்டி ஒரு சொல்லு சொன்னதில்லை. எப்போ பார்த்தாலும் ஏசிட்டு தான் கிடந்திருக்கோம். ஆனால் அவள் மனசில் நம்மளை எவ்வளோ அழகாக நினச்சி வச்சிருக்கான்னு இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். மக்களே, என்னத்தே மீன் வாங்கியிருக்கிய? குழம்பு வைக்கட்டாத்தே? வேண்டாம் மக்கா, நானே ஆக்கிறேன். உனக்கு எதுக்கு சிரமம்? அது ஒன்றும் இல்லைங்க, உங்கள் அம்மா அங்கே மீன் வாங்கிட்டு இருந்ததை நான் பார்த்துட்டேன். எப்படி என்ன தான் சமைக்க சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கு தான் நான் போட்ட நாடகம். இப்போ என்ன சமைக்க வேண்டாம்னு சொல்லிட்டாவ பார்த்தீங்களா?